Good morning students, welcome to Kalabharat Academy. Digestion and absorption mechanical digestion and chemical digestion மூலமாக மிகப்பெரிய இருந்த மேக்ரோ பயோமாலிகுல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி அப்சார்பபிள் ஃபார்முக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் டைஜஷன். இப்போ டைஜஷன் பார்ட்டில் இருந்து இட் இஸ் டு பி அப்சார்ப், வேர் இட் இஸ் அப்சார்ப், ஹவு இட் இஸ் அப்சார்ப், அதை நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், absorption is the process by which end product of the digestion happens in the intestinal mucosa into the blood or lymph. So digest ஆன பொருள் பூரா எங்கே போகுது? பிளட்டுக்குள்ளே போகணும் அல்லது நிணநீர்னு சொல்லக்கூடிய லிம்ஃபுக்குள்ளே போகணும். ஓகே, அது எங்கே அப்சர்வ் ஆகுது? இந்த இன்டெஸ்டைனல் மியூகோசா, ஸ்மால் இன்டெஸ்டினுடைய மியூகோசா வழியாக அப்சர்வ் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டினில் இருக்கிற மியூகோசாவில் எது வழியாக அப்சர்வ் ஆகுது? தி பிரசன்ஸ் ஆஃப் villi in the inner surface of the small intestine enhances the absorptive capacity. ஏராளமான villi ஸ்மால் இன்டெஸ்டினில் உள்ள டியூபுலராக ஃபிங்கர் லைக் நீட்டிகிட்டே இருக்குது. அந்த வில்லியில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸில் ப்ரஷ் பார் அப்பியரன்ஸ், எக்ஸ்ட்ரா மைக்ரோ villi எல்லாம் சேர்ந்து மினி ஃபோல்ட்ஸ் அப்சார்பிங் கெப்பாசிட்டியை கூட்டுது, ஏரியாவை கூட்டுது. அதனால் அப்சார்ப்ஷன் இஸ் ஈஸி இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். The process of absorption involves மூன்று வே: active transport, passive transport and facilitated transport. அப்போ இந்த பயோமாலிகுல்ஸ் இன்டெஸ்டைனில் இருந்து பிளட்டுக்கு போகணும், தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்போர்ட். அது மூணு வகையான டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஒன் இஸ் ஆக்டிவ், அனதர் இஸ் பேசிவ், அனதர் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். இந்த மூணு வகையான டிரான்ஸ்போர்ட் வழியாக நடக்குது. இதில் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? Small amounts of glucose, amino acids, electrolytes like chloride ions, இதெல்லாமே generally absorbed by simple diffusion. Simple diffusion என்ன? கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மியாக இருக்குது, இங்கேருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாண்டு போயிடும். தேட் இஸ் கால்ட் சிம்பிள் டிஃப்யூஷன். டிஃப்யூஸ் ஆகி போயிடும். திஸ் இஸ் தி பேசிவ் டிரான்ஸ்போர்ட். அதான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். இது நடக்குது small amount of glucose, amino acids and electrolytes like chloride ions. Okay, passage of these substances into the blood depends upon the concentration gradient. ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் கூட இருக்குது, இன்னொரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. கூட இருக்கிற இடத்துல கம்மியான இடத்துல நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது போயிடும். திஸ் இஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். Some of the substances like fructose are absorbed with the help of carrier ions like sodium ions. This mechanism is called facilitated transport. என்ன அர்த்தம் சொன்னால், கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் காரணமாக போயிட முடியாது. கொஞ்சம் மாலிகுலர் சைஸ் பெருசாக இருக்கலாம், ஃப்ரக்டோஸ் மாதிரி ஐட்டங்கள். அப்போ என்ன செய்யும் சொன்னால், இந்த ஃப்ரக்டோஸ் சோடியம் அயான் கூட அட்டாச் ஆகி அப்படியே பிளட்டுக்குள்ளே கொண்டு போகும். பிளட்டுக்குள்ளே போனதுக்கு முன்னாடி அகைன் சோடியம் செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட், உதவி பண்ணப்படுது. எதனால்? பை கேரியர் அயான் லைக் சோடியம். திஸ் இஸ் கால்டு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட். தென் வாட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் சம் அயான்ஸ் வேணும், பட் எனர்ஜி இஸ் நாட் ஸ்பெண்ட். மச் எனர்ஜி இஸ் நாட் ஸ்பெண்ட். பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எனர்ஜி இஸ் நாட் ஸ்பெண்ட். ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் செல்லுலர் எனர்ஜி, செல்லில் இருக்கக்கூடிய எனர்ஜி, தட் இஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணால் தான் உள்ள அப்சர்வ் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அந்த மாதிரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எங்கே நடக்குது? நியூட்ரியன்ஸ் லைக் அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம் அயான்ஸ் ஆர் அப்சார்ப்ட் into the blood against the concentration gradient by active transport. Against the concentration gradient என்னன்னு சொன்னால், பயோமாலிகுல்ஸ் உடைய டைஜஸ்ட் பண்ணப்பட்ட அப்சார்பபிள் ஃபார்மில் இருக்கக்கூடிய பயோமாலிகுல்ஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள கம்மியாக இருக்குது, பிளட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ கம்மியான இடத்துல இருந்து அதிகமான இடத்துக்கு தூக்கி விடணும். இது பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் பண்ண முடியாது, ஃபெசிலிட்டேட் பண்ண முடியாது. அப்போ எனர்ஜி இஸ் ஸ்பெண்ட் அண்ட் அங்கே ஸ்மால் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு பொருள்கள் ஷிஃப்ட் பண்ணப்படுது. தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன பொருள்கள் போகுது? சம் அமினோ ஆசிட்ஸ், ஈவன் குளுக்கோஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம்.
சோடியம் ஃப்ரக்டோஸோட கம்பைன் ஆகினா ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்டில் போயிடுது. ஆனால் கான்சன்ட்ரேஷன் மாறி போச்சுன்னு சொன்னால் அப்போ சோடியத்தை உள்ளே தள்ளுறதுக்கு என்ன தேவைப்படும்? பிளட்டுக்கு அதிகமாக சோடியம் தேவைப்படுதுன்னா இங்கே இருக்கிற கம்மியான இடத்துல இருந்து கூட உள்ளே தள்ளணும்னா எனர்ஜி இஸ் டு பி ஸ்பெண்ட், தட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். தி இன்சாலுபிள் சப்ஸ்டன்சஸ் லைக் ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால் அண்ட் ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ், இதெல்லாம் இன்சாலுபிள் என்ன அர்த்தம்? நாட் வாட்டர் சாலுபிள், தண்ணியில் கரையாது. எது? ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் இதெல்லாம் கரையாது. ஆர் ஃபர்ஸ்ட் இன்கார்பரேட்டட் இன்டு ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் சாலுபிள் ட்ராப்லெட்ஸ். அதை முதல்ல சின்ன சின்னதாக உடச்சி வாட்டர் சாலுபிளாக மாறக்கூடிய அளவுக்கு வெளிப்புறத்தில் ஒரு கோட்டிங் கொடுக்கும். என்ன? ஸ்மால் ஸ்பெரிக்கல் வாட்டர் சாலுபிள் ட்ராப்லெட்ஸ் கால்டு மைசெலிஸ். இதை செய்கிறது தான் பைலுடைய மிக முக்கியமான வேலை. இதில் ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், ஃபேட் சாலுபிள் விட்டமின்ஸ் இதெல்லாம் ஃபேட் சம்மந்தமானது. அது எமல்சிஃபை பண்ணால் அதனுடைய மீனிங் மைசெலிஸாக அது மாற்றுதுன்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்னென்னா வாட்டர் இன்சாலுபிளை வாட்டர் சாலுபிள் ஸ்பெரிக்கல் ட்ராப்லெட்டாக அது மாற்றும். மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அது மாறிடுது. ஓகே, தே ஆர் அப்சார்ப்ட் இன் தி இன்டெஸ்டைனல் மியூக்கோசா. ஸோ இப்போ இன்டெஸ்டைனல் மியூக்கோசாக்குள்ளே போக முடியும். எங்கேருந்து? ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து போயிட முடியும். உள்ளே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அகைன் தே ஆர் ரீசிந்தசைஸ், அங்கே பழையபடி பிரேக் டவுன் பண்ணி ரீசிந்தசைஸ்டு இன்டு புரோட்டீன் கோட்டட் ஃபேட் கிளாபியூல்ஸ். ஃபேட் கிளாபியூல்ஸ் மேலே ஒரு புரோட்டீன் கோட்டிங் ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. அது மாதிரி இதுக்கு பேர் கைலோமைக்ரான்ஸ். அதுக்கு பேர் கைலோமைக்ரான்ஸ். புரோட்டீன் கோட்டட் ஸ்மால் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இஸ் கால்டு கைலோமைக்ரான்ஸ். அது எங்கே நடக்குது? இன்டெஸ்டைனல் மியூக்கோசாக்கு உள்ளே நடக்குது. ஸோ தே ஆர் அப்சார்ப்ட் இன்டு தி இன்டெஸ்டைனல் மியூக்கோசா. என்ன? ரீசிந்தசைஸ்டு இன்டு புரோட்டீன் கோட்டட் ஃபேட் கிளாபியூல்ஸ் கால்டு கைலோமைக்ரான்ஸ். இது என்ன ஆகுதுன்னா தே ஆர் தென் டிரான்ஸ்போர்ட்டட் டு லாக்டியல்ஸ். லாக்டியலுங்கிறது என்ன? லிம்ஃப் வெசலுடைய பிரான்ச் வில்லிக்கு நடுவுக்கு போய் இருக்குது. தட் இஸ் கால்டு லாக்டியல். அந்த லாக்டியலுக்குள்ளே இந்த கைலோமைக்ரான்ஸ் உள்ளே நுழைஞ்சிருது. அப்போ என்ன ஆயிரும்? லிம்ஃப் சிஸ்டத்துக்குள்ளே போயிடும். விதின் தி இன்டெஸ்டைனல் வில்லியில் இருக்கக்கூடிய லாக்டியல் வழியாக இட் கோஸ் இன்டு தி லிம்ஃபாட்டிக் டக்ட். நீர் குழாய்க்குள்ளே போய் சேர்ந்து லிம்ஃப் வழியாக உள்ளே போய் then it mixes with the blood. The lymphatic ducts ultimately release the absorbed substances into the blood stream. ஃபைனலாக blood streamக்கு அது வழியாக கொண்டு போய் சேர்க்குது. ஸோ absorption of fat is little different from carbohydrate and proteins. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது from the myceles, fatty acids, glycerols, sterols and fat soluble vitamins இது எல்லாமே என்ன ஆகும்னா are absorbed into the intestinal cells by diffusion where they are resynthesized. How by diffusion போகுது? It is made into water soluble droplets by bile and resynthesized into endoplasmic reticulum and are converted into very small fat molecules that are called chylomicrons. These chylomicrons are later released from the intestinal cells into the lymph present in the lymphatic capillaries, that is lacteals. வெளிக்கு நடுவுல லாக்டியலுக்குள்ள போயிருக்கு. Small quantities of short chain fatty acids are absorbed. ரொம்ப கம்மியான அளவில் நீளமான செயினால் நம்ம குட்டை செயினாக இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் அப்சார்ப்ட் டைரக்ட்லி இன்டு தி பிளட் பை டிஃப்யூஷன் rather than into the lymph. ஆனால் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் பூரா லிம்ஃப் வழியாக உள்ளே போயிடும். ஓகே, about 90% of the water absorption occurs in small intestine by osmosis from the lumen of the small intestines through epithelial cells and into the blood capillaries in the villi. அப்போ தண்ணி பூரா என்ன ஆயிடுது? 90% of the water is absorbed in the small intestine by simple diffusion by osmosis through the villi and microvilli of the epithelial cells and enters into the blood capillaries. ஸோ நம்ம அப்சார்ப்ஷன் சிஸ்டம் எப்படி நடக்குதுங்கிறதையும் இந்த டிஸ்கஷனில் முடிச்சிட்டோம். தேங்க்யூ வெரி மச். வி வில் மீட் அகைன் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.